السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى أما بعد. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم كل بني آدم خطاؤون وخير الخطائين التوابون أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் ரமதானை தந்து அந்த ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட நோன்பையும் ஜகாத்தையும் தந்து நபியுடைய சுன்னத்தாகிய தராவி தொழுகை தொழுது பலவிதமான நல்ல அமல்களை செய்து கடைசி அல்லாஹுடைய தரப்பிலிருந்து கூலி கொடுக்கப்படக்கூடிய நாளாக இருந்த ஈதுல் ஃபித்ருடைய நாளிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் நம்முடைய அனைத்து அமல்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய எல்லா பாவங்களை மன்னித்து நமக்கு சுப செய்திகளை சொல்லி ஃபகூமு வ அன்தும் மக்ஃபூருல் லக்கும் ஈதுகாவுடைய மைதானத்தில் வந்து நாம் திரும்புகின்ற நேரத்திலே அல்லாஹ்விடத்தில் துவா செய்துவிட்டு நாம் எழுந்திருப்பதற்கு முன்னால் அல்லாஹ் சொல்கிறான், ஃபகூமு நீங்கள் எழுந்திருங்கள் முஸ்லிம்களே, வ அன்தும் மக்ஃபூருல் லக்கும் உங்கள் அனைவர்களுடைய பாவங்களை நான் மன்னித்து விட்டேன். வாந்தும் துயூஃபுர் ரஹ்மான் நீங்கள் ரஹ்மானுடைய மெஹமான்கள், என்னுடைய மெஹமான்கள், சந்தோஷமாக வீட்டின் பக்கம் திரும்புங்கள். இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையை புதிய வாழ்க்கையாக அல்லாஹுடைய என்னுடைய தரப்பிலிருந்து எவ்வளவு விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேனோ அதை பின்பற்றக்கூடிய மக்களாக நீங்கள் சந்தோஷமாக திரும்புங்கள் என்று அல்லாஹ் அனைவர்களையும் ஈதுகாவுடைய மைதானத்தில் மன்னித்து நம்ம வீட்டின் பக்கம் அனுப்பினான். அன்பானவர்களே, ரமதான் வந்தது, எப்படி போனது தெரியல. குஜராத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு ஷேகுல் ஹதீஸ் சொல்றாங்க, என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ரமதான் நான் பார்க்கவே இல்லை, இவ்வளவு வேகமாக போவோம் என்று நினைக்க கூட இல்லை. கண்மூடி திறப்பதற்குள்ள ரமதான் வந்தது போனது கூட தெரியாமல் சென்று விட்டது. அமல் செய்தவர்கள் அமல் செய்தார்கள், பல கஃப்லத்தில் இருந்தவர்கள் கஃப்லத்தில் இருந்தார்கள் என்று ஹஸரத் அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, கியாமத்து கூட இந்த மாதிரி தான் இருக்கும். கியாமத்துடைய நாள் என்பது, கியாமத்துடைய அடையாளத்தில் ஒரு அடையாளம் என்ன? வேகமாக நகரும் நாட்கள். சூரியனை உதயமானே சூரியன் மறைவது கூட நமக்கு தெரியாது. நேரங்களிலே பர்க்கத்துகள் இருக்காது. ஆகையினால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்கள் கண்டால் கியாமத் நாளை எதிர்பாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அன்பானவர்களே, இப்போ நாம் ரமதானை முடித்து ஈதை முடித்த பிறகு இப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்போ உள்ள நிலைமைகள் என்ன, ஹாலத்த ஹாசிராக்கள் என்ன என்று நாம் பார்க்கின்ற நேரத்தில் அல்லாஹ்விடத்திலே ரமதானிலே தௌபா செய்தோம். ரமதான் என்பது நமக்கு ஒரு மாதம் தான். இரண்டு பெரியார்கள் கிதாப் எழுதுறாங்க, இரண்டு விதமான ரோசாக்கள். நோன்பு என்பது இரண்டு விதமாக இருக்கிறது. ஒன்று சுபு சாதிக்கிலிருந்து சூரியன் மறைகிற வரையும், இது ரோசா. இது ஆரிசி ரோசா, இது வந்து போக இந்த ரோசா. நோன்புன என்ன? குடிப்பது, தண்ணீர் குடிப்பது, சாப்பிடுவது,
அல்லாஹ்வினால் தடை செய்யப்பட்ட பாவங்கள், அல்லாஹ்வினால் தடை செய்யப்பட்ட குற்றங்களை விட்டும் தவிந்திருப்பது. நோன்பு நேரத்தில் நாம் எல்லாம் இருக்கிறோமா இல்லையாங்க? இப்ப இது 12 மாசத்துல ஒரு மாசம் மட்டும் வந்து போகும். இது ஆரிதி ரோசா என்று எழுதுகிறார்கள் பெரியார்கள். இன்னொன்னு இருக்குது பாருங்க, இது தாயிமி ரோசா. இது எப்போ அப்படின்னா, நாம் பிறந்து பாலிகான காலத்திலிருந்து 15 வயசிலிருந்து கடைசி மூச்சு மௌத்து வரை இது ஒரு ரோசா. இது என்னங்க? இது ஒரு நோன்பு. இதுல என்ன செய்யலாம்? சாப்பிடலாம், குடிக்கலாம். என்ன அதில் சொல்றீங்க? ஆமா, எழுதுறாங்க கிதாபுல. சாப்பிடலாம், குடிக்கலாம், ஆனா ஒரே விஷயத்தை செய்யக்கூடாது. இடையில வரக்கூடிய நோன்புல சாப்பிடக்கூடாது, தண்ணீர் குடிக்க கூடாது, பெரும்பாவங்கள் விட்டும் தூரமா இருக்க வேண்டும். அது வருஷத்துல ஒரு தடவை ஒரு மாசம் வரும். ஆனா நாம் பாலிகான 15 வயசிலிருந்து கடைசி மூச்சு வரை மௌத்து வரை உள்ள ரோசா இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் தண்ணீர் குடியுங்கள், ஹலாலான உணவை சாப்பிடுங்கள். மூணாவது விஷயம் என்ன? நான் எதை தடுத்திருக்கிறேனோ, எதை ஹராமாக்கி இருக்கிறேனோ அதை விட்டும் தவிந்து கொள்ளுங்கள். இருக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? இது தாயிமி ரோசா என்று பெரியார்கள் எழுதுறாங்க. இப்போ பாருங்க, ரமதானுக்கு பிறகு நாம் செய்ய வேண்டிய அமல் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் மூலமாக கிடைக்கக்கூடிய படிப்பினை என்னவென்று சொன்னால், நாம் ஏற்கனவே ரமதான்ல செய்த தௌபா என்ன செய்திருக்கிறோம்? அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், நான் ஏற்கனவே செய்த பாவத்தை கவலை, உள்ளத்தில் ஒரு அப்சோஸ். தௌபா செய்யும் போது அந்த பாவத்தை விட்டும் தனியாக இருந்தோம், தூரமாக இருந்தோம். இனிமேல் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று அஸாயிம் எடுத்து பார்த்தீங்களா? இதை மூணுத்துக்கு சேர்த்தான் தௌபான்னு சொல்லுவாங்க. எந்த அஸாயிமை, எந்த உறுதியை நாம் ரமதானுடைய மாதத்தில் எடுத்தோமோ, இப்ப மிச்சமுள்ள இந்த 11 மாசத்துல அந்த தௌபாவில உறுதி மிக்கவர்களாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இதுதான் ரமஜானுக்கு பிறகு செய்ய வேண்டிய அமல்கள். இரண்டாவது, தஜ்தீத ஈமான், ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ரமதானுடைய ஒரு மாதத்திலே எந்த ஈமான் தாசாவாக அற்புதமான முறையிலே ஒளி வீசக்கூடியதாக, அல்லாஹ்வுடைய பயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக, குர்ஆனை படிக்கக்கூடிய ஈமானாக, மக்களுக்கு ஹிதமத் செய்யக்கூடிய ஈமானாக இருந்ததோ, அதே மாதிரி இந்த ரமதான் அல்லாத காலத்தில் கூட நம்முடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். பெரியார் எழுதுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் பார்த்து சொன்னாங்க, ஜத்திது ஈமானக்கும், ஓ சஹாபாக்கள், உங்களுடைய ஈமானை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஈமானை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள். சஹாபாக்கள் பார்த்தாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டிருக்கிறோம், உங்கள் மீது ஈமான் கொண்டிருக்கிறோம், ஆகிரத்தின் மீது ஈமான் கொண்டிருக்கிறோம், இதுக்கு மேல வேற புதுசாக ஒரு ஈமான் கொள்ள வேண்டுமா? ஈமானை புதுப்பிப்பதில் எங்களுக்கு புரியல. கைஃப நுஜத்திதுனா யா ரசூலல்லாஹ், நாங்கள் ஈமானை எப்படி புதுப்பிப்பது என்று சஹாபாக்கள் கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ், இந்த தஸ்பீஹை நீங்கள் அதிகமாக சொல்லுங்கள். புரியுதுலாங்க? அஃதலு ஸிக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ், ஸிக்ரிலே மிக சிறந்த ஸிக்ர் எதுவென்று சொன்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஸிக்ர் மிக சிறந்தது. இதை நீங்கள் அதிகமாக சொல்ல 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 உள்ளத்தில் ஈமான் உறுதிப்படும். என்ன? அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ல என்ன இருக்கிறது? நம்முடைய வாழ்க்கையுடைய தேவையே அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ல தான் இருக்கிறது. வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. ரிஸ்க் தருபவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. ஷிஃபா தருபவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. வியாபாரத்தில் லாபத்தை தருபவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. நம்முடைய பெண் குழந்தைகளுக்கு நல்ல அஹ்லாக்கான மாப்பிளை தருபவன் புரோக்கரா? யாரை தவிர? அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. நம் உணவுல பர்க்கத்தை தருபவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. புரியுதுங்களா? உலகத்தில் வெற்றி, ஆகிரத்தில் வெற்றி தருபவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. வெறும் இபாதத்துக்கு லாயிக்க அல்லாஹ் மட்டும் தான் சொல்றேன், அந்த விளக்கம் மட்டும் இது லா இலாஹ இல்ல. கோடிக்கணக்கான விளக்கங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நியத்தோட
இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை நாம் படிக்கின்ற நேரத்திலே உள்ளத்தில் ஈமானை, அதாவது என்ன, பாறாங்கல் மாதிரி, மலை மாதிரி உறுதிமிக்க ஈமானாக அல்லாஹ் ஆக்கிடுவான். கொண்டு வரலாமா இன்ஷா அல்லாஹ்? மூணாவதாக ரம்ஜானுக்கு பிறகு செய்ய வேண்டிய அமல் என்ன? அஹ்காமே ஷரீஅத் கா பாபந்தி. ஷரியத்துடைய சட்டங்கள் என்னென்ன இருக்கிறதோ அதை பாபந்தியான முறையிலே தொடர்படியாக அது ஒண்ணு கூட விடாமல் அமல் செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இதுதான் நபியை பார்த்து அல்லாஹ் சொன்னா, ثم جعلناك على شريعة من الأمر فاتبعها ولا تتبع أهواء الذين هم لا يعلمون. யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு எந்த ஷரியத்தை அல்லாஹ் நான் தந்திருக்கிறேனோ அந்த ஷரியத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். அறியாத மக்கள் காஃபிர்கள் இருக்கிறார்கள், அவர்களுடைய கற்பனைகள் நீங்கள் பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி அவர்களை பார்த்து சொன்னான். அன்பானவர்களே, ஷரீஅத்துடைய சட்டங்கள், ஷரீஅத்துடைய சட்டம் என்ன? தொழுகுவது, ஜகாத் கொடுப்பது, அதே மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வது, எதையெல்லாம் அல்லாஹ் ஏவி இருக்கிறானோ அதுவெல்லாம் ஷரீஅத்துடைய சட்டங்கள். எதை தடை செய்திருக்கிறான்? சாராயம் குடிக்க கூடாது, ஜினா செய்யக்கூடாது, பெற்றோர்களை துன்புறுத்தக்கூடாது, வியாபாரத்தில் மோசடி செய்யக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது, கெட்ட பார்வை பார்க்க கூடாது, பதுகுபானி, பதுகோயி, பதினிகாகி, கெட்ட எண்ணங்கள் கொள்ளக்கூடாது, ஹசது வைக்க கூடாது, குரோதமாக இருக்கக்கூடாது, அதாவத்தை வைத்துக் கொள்ளக்கூடாது, அடுத்தவர்களை துன்புறுத்தக்கூடாது, வியாபாரத்தில் ஏமாற்றக்கூடாது. இதுவெல்லாம் தடை செய்யப்பட்ட விஷயங்கள். இதெல்லாம் என்னங்க? அல்லாஹ் தடை செய்திருக்கிறான். இது தடை செய்யப்பட்ட விஷயங்களை விட்டு தவிர்ந்திருப்பது, ஏவப்பட்ட விஷயங்களை பின்பற்றுவதுதான் அல்லாஹ்வினால் தரப்பட்ட ஷரியத்து. பின்பற்றலாமா இன்ஷா அல்லாஹ்? அல்ல சொல்லுங்களேன். நம்ம வெறும் தொழுதால் எல்லா விதமான அமல் நிறைவேறிவிட்டது, நோன்பு வைத்தால் எல்லாமே அல்லாஹ் பொருந்திக் கொள்வான். நோன்பு, தொழுகை, ஜக்காத்து இபாதத். இதெல்லாம் என்னங்க? இபாதத்து. ஈமானியாத், இபாதாத், முஆஷராத், முஆமலாத், அக்லாகியாத், இஸ்லாமிய தூண்கள் 5. இப்போ அகீதால உறுதிமிக்கவனாக இருக்கிறோம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இபாதத்திலே நாம் தொடர்ந்து தொழுகின்றோம், நோன்பு வைக்கிறோம், ஜகாத்தை கொடுக்குகிறோம், நல்ல அமல் செய்கிறோம். இது இபாதத்தில் போகிறது. முஆஷரத் ஜிந்தகி, புரியுதுங்களா? சமூக வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, இன்ஃபிராதியான வாழ்க்கை, இஸ்திமாயான வாழ்க்கை இருக்கிறதே, இதுல தான் ஏராளமான ஹதீசுகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. இதுல கூட அற்புதமான மனிதர்களாக இருக்க வேண்டும். 4வது முஆமலாத் இருக்கிறது, கொடுக்கல் வாங்கல், வியாபாரங்கள், அதுல அல்லாஹ்வுக்கு பயந்து வியாபாரம் செய்ய வேண்டும். 5வது அக்லாக் இருக்கிறது, நல்ல குணங்கள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அக்மலுல் முஃமினீன அஹ்ஸனுஹும் குல்கா. பரிபூர்ணமான முசல்மானுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? யாருடைய அஹ்லாக்கு நல்லதாக இருக்கிறதோ, நல்ல அஹ்லாக்குள்ள மனிதனா இருக்கிறானோ அவன் பக்கா முசல்மான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. உண்மையான முசல்மான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. எனவே அன்பான சகோதர பெரியார்களே, இந்த 5 விதமான விஷயங்களிலே நாம் உறுதிமிக்கவர்களாக, இந்த 5 விஷயத்திலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் ஷரியத்தை பின்பற்ற சொல்லி இருக்கிறாங்க. எனவே 3வது விஷயம் என்ன செய்யணும்? ஷரியத்துடைய பாபந்தி உள்ள மக்களாக இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இருக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க ஒரு ஹதீஸ்ல, அஃதலுல் அமாலி அதுவமுஹா வ இன் கல்ல. அமல்ல மிக சிறந்த அமல் எது தெரியுமா? நிரந்தரமா செய்யறோம் பாத்தீங்களா, தொடர்ந்து இஸ்திகாமத்தா. ஹர் அமல் பி இஸ்திகாமத் சே கர்னா. ஒவ்வொரு அமலையும் இஸ்திகாமத்தாக நிரந்தரமா செய்யணும். அது கம்மியான அமலாக இருந்தாலும் சரி. உதாரணமா நஃபில் தொழுது 2 ரக்காத்து, சந்தர்ப்பம் ஏற்படும் தொழுதுட்டு போதில் அந்த 2 ரக்காத் தொழுதா கூட எப்பவுமே நிரந்தரமா தொழக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு அமலையும் நாம் செய்கின்ற நேரத்தில் ஜஸ்பாவுடைய அடிப்படையில் செய்ய வேண்டிய அமல் அல்ல, ஒவ்வொரு அமலையும் இஸ்திகாமத்தா செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஒரு அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு ஒரு ஆயத்தை இறக்கினான். சூரத்துல் ஹூத்ல என்ன ஆயத்தை இறக்குறான்? ஃபஸ்தகிம் கமா உமிர்த. ஃபஸ்தகிம் கமா உமிர்த. யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு என்ன ஏவப்பட்டதோ சொல்லப்பட்டதோ அதில் நீங்கள் இஸ்திகாமத்தாக இருங்கள்.
அல்லாஹ் நபிக்கு எல்லா மக்களுக்கும் தாவத் கொடுக்க சொன்னான். எல்லா மக்களுக்கும் தாவத் கொடுக்க சொன்னான். அந்த தாவத்து கொடுப்பதில் நீங்கள் இஸ்திகாமத்தா இருக்கணும். சந்தர்ப்பம் கிடைப்பது மட்டும் தாவத்து கொடுப்பது, ஈமானின் பக்கம் அழைப்பு கொடுப்பது, இல்லாவிட்டால் மறந்து விடுவது அல்ல. எல்லா விஷயத்திலும் நீங்கள் இஸ்திகாமத்தா இருக்க வேண்டும் என்று சொன்னால், இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபஸ்தா பிமா துமர், உங்களுக்கு எது ஏவப்பட்டதோ அதை ஒன்னு கூட விடாமல் நீங்கள் மக்களுக்கு தாவத்து கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திகாமத்தா அமல் செய்வதன் மூலமாக எந்த அளவுக்கு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல் செய்தாங்கன்னா, சஹாபா பெருமக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களுடைய தாடி முடி எல்லாம் அங்கங்க வல்ல வல்ல முடி புதுசாக நாங்கள் பார்க்கிறோமே, எதனால இதுன்னு கேட்டாங்க. சஹாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஷய்யபத்னி சூரத் ஹூதின் வ அஹ்வாத்திஹா, ஹூத் என்ற சூரா, இதஷ் ஷம்சு குவ்விரத் என்ற சூரா, இதஸ் ஸமாஉன் ஃபத்ரத் என்ற சூரா, அதை நினைத்து நினைத்து என்னுடைய தாடி முடியெல்லாம் பழுத்து விட்டது என்று சொன்னார்கள். யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சூரத்துல் ஹூத்ல அல்லாஹ் என்ன சொல்றான், ஓ ஹூத் அலைஹிஸ்ஸலாம், சாலி அலைஹிஸ்ஸலாம், அதே மாதிரி லூத் அலைஹிஸ்ஸலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவங்களை சொல்லி இந்த நபிமார்கள் எல்லாம் அந்தந்த சமுதாயத்திலே எப்படி இரவு பகலாக பாடுபட்டு அந்த அமலில் இஸ்திகாமத்தா இருந்தார்களோ அதே மாதிரி இரவு பகலா நீங்கள் உழைத்து இஸ்திகாமத்தா இருக்க வேண்டும் என்று நபிக்கு சொன்னாங்க. ஓய்வு இல்லாமல், எந்த விதமான ராகத்தில்லாமல் இரவு பகலா நபி அவர்கள் பாடுபட்ட காரணத்தினால அந்த கவலையிலேயே தாடி முடி பழுத்து சின்னாங்க. யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் நாம் ஏத்துக்கிட்டோம், அல்லாஹ் நாம் ரப்பா ஏற்றுக்கொண்டோம். ஆனா அந்த ரப்பா ஏற்றுக்கொள்வதிலே நாம் இஸ்திகாமத்தாக இருக்க வேண்டும், உறுதிமிக்க மக்களாக இருக்க வேண்டும். மஸ்ஜிதில மட்டும் அல்லாஹ் இல்ல பாய், எல்லா இடத்திலையும் அல்லாஹ் இருக்கிறான். அத புரியுதா இல்லையா? சஹாபாக்கள் காலத்திலே ஆடு மேய்க்கக்கூடிய இடையர் அவரிடத்தில் கேட்டாலும் கூட அல்லாஹ் எங்கே இருக்கிறான், நான் திருட மாட்டேன், நான் மோசடி செய்ய மாட்டேன் எஜமானுக்கு, அந்த ஆடு மேய்க்க இறையில் கூட ஃபைன் அல்லாஹ், அல்லாஹ் எங்கே இருக்கிறான், அல்லாஹ் என்னை பார்த்து விடுவானே இந்த தவறு செய்தால். ஒரு வாலிபன் தவறு செய்தால் இப்ராஹிம் அதஹம் ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் சொன்னார்களே, நீ பாவம் செய், அல்லாஹ் எங்க பார்க்க மாட்டானோ அங்க போய் பாவம் செய். அந்த வாலிபன் மலை உச்சத்தில் போனான், கடலில் போனான், மைதானத்தில் போறான், வீட்டில் இரவு நேரத்தில் போறான், காட்டுக்கு போறான், தவறு செய்ய போறான். அவன் உள்ளத்தில் ஒரு பயம் வந்து விட்டது. இங்கேயும் அல்லாஹ் பார்க்கிறான், மலையில அல்லாஹ் பார்க்கிறான், கடல்ல அல்லாஹ் பார்க்கிறான், எல்லா இடத்துல அல்லாஹ் பார்க்கிறான். ஒரு வாரம் கழிச்சு அந்த வாலிபர் இப்ராஹிம் அதம் ரஹமத்துல்லாஹி இடத்துல வந்தால், ஹஜரத் हर जगह में गया गुनाह करने, हर जगह में अल्लाह देखता है. அப்ப ஹஜரத் அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹ் பார்க்காத இடம் இல்ல, அல்லாஹ் பார்க்காத இடம் இல்ல, அல்லாஹ் கேட்காத இடம் இல்ல. அமாவாசை இரவிலே கருப்பு பாறையிலே சின்ன கருப்பு எறும்பு அது ஓடக்கூடியதை பார்க்கிறான், அது பேசக்கூடியதை கேட்கிறான், அது நடக்கக்கூடிய சப்தத்தை அல்லாஹ் கேட்கிறான். அந்த அளவுக்கு ஹக்கீமானவன், பசீரானவன், சமீஆனவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தராங்க. இப்ராஹிம் அதஹம் சொன்னார், எல்லா இடத்திலையும் அல்லாஹ் பார்க்கின்றான் என்ற எண்ணம் உன் உள்ளத்தில் எப்பொழுது வந்து விட்டதோ உடனே அந்த பாவத்தை விட்டு நீ தௌபா செய் என்று சொன்னார்கள் இப்ராஹிம் அதஹம் ரஹமத்துல்லாஹி அலைஹி. எனவே கண்ணியமான சகோதர பெரியார்களே, இப்படி அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட பிறகு, அல்லாஹ் என் ரப்பு என்று ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த ரப்பை நாம் இஸ்திகாமத்தாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா நிலைமையிலையும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற ஒரு எண்ணம் உள்ளத்தில் வந்துவிட்டால் இங்கேயும் வெற்றி கொடுப்பான், ஆகிரத்தை வெற்றி கொடுப்பான். நாம் ரம்ஜானி முசல்மான் இல்ல. சில பேர் வாட்ஸ்அப்ல அனுப்புறாங்க, மனசு ரொம்ப சங்கடமா இருக்குது, அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி அனுப்புறாங்க வாட்ஸ்அப்ல. அதாவது என்ன, வாட்ஸ்அப்புடைய இந்த சோசியல் மீடியா எந்த அளவுக்கு மோசமாயிடுச்சுன்னா, மனிதர்கள் மக்கள் வராங்க, மக்கள் தொழுகைக்கு வராங்க, ரம்ஜான் நேரத்தில் அதிகமா வராங்க. அல்ஹம்துலில்லாஹ். நாம் பயான்ல சொல்றோம், அவங்களுக்கு என்ன செய்யறோம், ஒரு எஹ்சாஸ் ஏற்படுத்துறோம். அது வேற. சோசியல் மீடியால முஸ்லிம்கள் காணவில்லை, முஸ்லிம்கள் காணவில்லை, முஸ்லிம்கள் காணவில்லை, எங்கேயாவது பார்த்தால் உடனடியாக செய்தி அனுப்பவும் அப்படின்னு சொல்லி மஸ்ஜிதில் ஒன்று ஒட்டி வச்சிருக்கிறாங்க. எங்க போயிட்டாங்க முஸ்லிம்கள்?
இதெல்லாம் நமக்கு நாமே கேவலைப்படுத்துற மாதிரி இதுவெல்லாம். ஹைர் பாருங்க, நாம் ரம்ஜானி முசல்மான இல்ல, ஈமானி முசல்மான், முஆஷரத்தி முசல்மான், ரப்பானி முசல்மான், சுன்னத்தி முசல்மான், ஜன்னத்தி முசல்மான், எல்லா விதமான சிஃபாத்துகள் உள்ள முசல்மான்கள் நாம். அதனாலே ரமதான் முழுவதும் எந்த அமலை நாம் அல்லாஹுக்கு பயந்து செய்து கொண்டிருந்தோமோ இஸ்திகாமத்தாக 11 மாசம் மட்டுமல்ல கடைசி மூச்சு வரையும் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அல்ஹம்துலில்லாஹ். இது நாம் ஈதுல் ஃபித்ருக்கு பிறகு ரமதான் முடிந்தவுடனே முதல் ஜும்மானால இன்னைக்கு லீவு போலாம் தான் இருந்தேன். நான் உடம்பு முடியாம கடிபாய் கூட சொல்லிட்டாரு, தும் பகு தக்க நானக்கு அதிரத்துட்டார் அவரு. இருந்தாலும் நான் என்ன செய்தேன்னா, இந்த பைகாம சொல்லாமே நேரத்தை எடுத்துட்டு நான் வந்துட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். எனவே அன்பான சொல்ல பெரியார்களே, உங்களுடைய முகத்தில் எல்லாத்திலும் பஷாஷத்தை பார்க்கிறேன். ஏன்னா நாம் எல்லாம் அல்லாஹ்வுடைய தரப்பிலிருந்து மக்ஃபிரத் செய்யப்பட்ட முசல்மான்கள். நேற்று ஈத்காவுடைய மைதானத்தில் வாலாதல சொன்னேன், ஈது நேரத்தில் அழுகக்கூடாது, கரெக்டு தான், குஷி தான், அல்லாஹ் எங்களை மன்னிச்சு தானே என்ற குஷிக்கு ஆன்சு பஹானமி காபி கலத்தி நெய்ய. நம்ம நண்பரை பல நாள் கழிச்சு சந்திக்கின்ற நேரத்தில் ஒரு தாய் ஒரு குழந்தை பார்க்கும்போது அழுகிறார், ஒரு தகப்பன் ஒரு பையனை பார்க்கும்போது அழுகிறார், ஒரு ஹாஜி ஓடி வரும்போது அழுகிறார். அவரா இல்லையா? இதுவெல்லாம் குஷியுடைய ஆன்சு, கம்முடைய ஆன்சு இல்லை. என் ரப்பு என்னை மன்னித்து விட்டானே. அந்த மக்களுக்கு சொன்னேன், துவாவிலே 15,000 பேர் இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ், ரப்பிடத்தில் மக்ஃபிரத் செய்யப்பட்டுதான் நாம் இங்கிருந்து போக வேண்டும். இந்த மைதானத்தில் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய என்பதா சொன்னேன். அன்பான சகோதர பெரியார்களே, அனைத்து மக்களும் ரப்பிடத்தில் துவா செய்தார்கள், அழுது ஆமீன் சொன்னார்கள். நமக்கெல்லாம் உள்ளத்தில் ஒரு உணர்வு, எப்பொழுது கண்கள் இருந்து ரப்புக்காக வேண்டி பயந்து கண்ணீர் வந்து விடுகிறதோ நம் உள்ளத்தில் ஒரு இஹ்சாஸ் வந்துகிறது, அல்லாஹ் நம்ம பாவத்தை மன்னித்து விட்டான். ரம்ஜானுடைய தஃப்சீர்ல சொல்லி இருக்கிற நான் உங்களுக்கு, நரகத்துடைய நெருப்புக்கு அணைப்பதற்கு உலகத்தில் உள்ள எல்லா கடல் நீரை கொண்டு வந்து போட்டாலும் எரியக்கூடிய நரக நெருப்பு அணையாது. ஆனா ஒரு முசல்மான் தௌபா செய்து அவனுடைய கண்களிலிருந்து 2 சொட்டு கண்ணீர் நரக நெருப்பில் பட்டால் நரக நெருப்பு அணிந்துவிடும். அந்த பவரை அல்லாஹ் நம்முடைய கண்ணில் கொடுத்திருக்கிறான். கண்களிலிருந்து கண்ணீர் வருதுன்னா அல்லாஹ்வுடைய பயத்தினால் தான் வரும். எத்தனையோ கண்ணீர் இருக்கிறது சகோதரர்களே. அதாவது என்ன, சந்தோஷத்துக்கான அழுகிறோம், வைத்து வலிக்காம அழுகிறோம், யாரால் மௌத்தா அழுகிறோம், எத்தனையோ கண்ணீர் இருக்கிறது. பாவத்தை நினைச்சு அல்லாஹ்வை நினைச்சு என் பாவத்தை மன்னிப்பா நினைச்சு ஒரு மனிதன் அழுகிறான் என்று சொன்னால் இதனுடைய பவரை தனி. 2 சொட்டு அதாவது என்ன, 2 பேர்களுடைய 2 சொட்டை வைத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நரக நெருப்பை ஹராமாக்கி விடுகிறான். அல்லாஹ்வுடைய பால ஜிஹாது செய்யக்கூடிய முஜாஹிதுகள் ஷஹீதாக்கப்படும் பொழுது அவருடைய 1 சொட்டு ரத்தம் பூமியில விழுந்து விட்டால் அவருக்கு நரகத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விடுகிறான். அல்லாஹ்வுக்கு பயந்து பாவத்தை தௌபா செய்து விட்ட ஒரு முசல்மான் 2 சொட்டு கண்ணீர் விட்டால் அவருக்கும் அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கி விடுகிறான். இருக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? ஆம். अल्लाह नम अनैवरगளையும் मग़फ़िरत செய்வானாக. எல்லாம் आमीन சொல்லுங்களேன். होता नहीं हजरत, 1 महीना रोजा रख लो को क्या बयान, तुम 1 महीना आज सुकून से आगे करके देखो, तुम आगे बैठ के चेयर में अल्लाह अकबर. अल्लाह நம்மை மன்னிப்பானாக. இது ஒரு பக்கம் உங்களுக்கு பைகாம். இது முக்கியமான பைகாம். ஒரு ஸ்பெஷலான ஒரு பைகாம் ஒன்று சொல்ல போறேன் உங்களுக்கு. 19ஆம் தேதி என்னது எலெக்ஷன், அது பத்தி கொஞ்சம் பேசுறேன் இன்ஷா அல்லாஹ். அதுக்காக வேண்டி வந்தேன். அடுத்த ஜும்மால தானே. பாருங்க, ஓட்டு அல்லாஹ் நமக்கு தந்த ஒரு நிஅமத். அல்லாஹ் நமக்கு தந்த, நம்ம நாடு ஜும்ஹூரியா நாடு, ஜனநாயக நாடு. அவாம் के लिए அவாம் से ஜும்ஹூரியத்துக்கு என்ன அடையாளம்? ஜும்ஹூரியா அப்படின்னா என்ன விளக்கம்? பொதுமக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு, பொதுமக்களின் மூலமாக பொதுமக்களுக்காக வேண்டி உருவாக்கப்படக்கூடியதுதான் இந்த ஜனநாயக நாடு என்பது. ஒரு அரசாங்கம் இந்தியாவில் ஆட்சி செய்கிறது என்று சொன்னால் பொதுமக்களுடைய பணத்தின் மூலமாக ஆட்சி செய்கிறது, பொதுமக்களினால் தேர்ந்தெடுக்கப்படுகிறது, பொதுமக்களுக்காக வேண்டிய என்ன செய்து
ஆட்சி செய்கிறது. புரியுதுங்களாங்க? அவாம் கி பைசே से अवाम के लिए अवाम से इंतखाब किया जाता है एक हुकूमत को. அதனால முழு நம்ம நாட்டில் 150 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அதுல சுமார் ஒரு 100 கோடி பேர் ஓட்டு போடுறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஓட்டு உரிமை என்பது நம்ம நாட்டிலே நமக்கு தரப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ஒரே ஒரு ஓட்டின் மூலமாக ஒரு நபரை சீட்டில் உட்கார வைக்கலாம். ஒரு ஓட்டின் மூலமாக ஒரு நபரை என்ன செய்யலாம்? சீட்டிலிருந்து இறக்கலாம். 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம நாட்டிலே பார்லிமெண்ட் கூடுகிறது. பார்லிமெண்ட் புதிய ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறது. யார் தேர்ந்தெடுக்கிறா? மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. மக்களுடைய ஆட்சி நம்ம நாட்டில், மன்னருடைய ஆட்சி நடக்கல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி நடக்கிறது. ஆகையினால் ஷரியத்துடைய அடிப்படையிலே ஓட்டுடைய ஹைசியத் என்ன, ஓட்டு பத்தி என்ன ஷரியத் சொல்கிறது? ஷரியத் ஓட்டு என்பது ஒரு கவா, ஒரு சாட்சி. ஓட்டு என்பது என்னங்க? ஒரு சாட்சி. ஓட்டு என்பது ஒரு ஷஃபாஅத், சிபாரிசு. இது ஓட்டு என்பது ஒரு அமானத். இது ஓட்டு என்பது என்னங்க? ஒரு அமானத். ஹதீஸ்ல ஆயத்தில் பார்ப்போம். ஏனால் ஒரு நபர் தவறு செய்து விட்டார், அவருக்கு சாட்சி, அதாவது என்ன, இன்னொரு நபர் நிரபராதி, அவர் மீது பழி போடப்படுகிறது. தவறு செய்யாத நபர் மீது பழி போடப்படுகிறது. இப்போ தவறு செய்தவரிடத்தில் பவர் அதிகமா இருக்குது, அவருக்கு உதவி செய்ய மக்கள் இருக்கிறாங்க. தவறே செய்யாத இல்சாம் செய்யப்பட்டாருக்கு பாத்தீங்களா, அவர் ஆளு யாரு இல்ல சாட்சி சொல்ல. இப்ப அந்த நபர் நம்மை கூப்பிடுகிறார், நீங்க என்ன பாத்தீங்களே, நான் தவறு செய்யல, நீங்க சாட்சி சொல்லுங்க, கோர்ட்ல அல்லது போலீஸ் ஸ்டேஷன்ல அல்லது ஜமாத் இடத்துல. அந்த மனிதர் கூப்பிட்டால் நாம் சாட்சி சொல்வதற்கு தயாராக இருக்க வேண்டும். அவரை காப்பாற்ற வேண்டும், இல்சாம் செய்யப்பட்ட மனிதனை காப்பாற்ற வேண்டும். இது ஒண்ணு. அல்லது மறுபடியும் அந்த மனிதனை மாட்டிக் கொடுப்பதற்காக வேண்டி பொய் சாட்சியும் சொல்லக்கூடாது. உதாரணமாக நம்முடைய இலாக்காவிலே ஒரு எம்பியை தேர்ந்தெடுத்து எங்க அனுப்புறோம்? பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புறோம் அப்படின்னு சொன்னா, அந்த 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 மனிதர் நல்ல மனிதர், நம்ம சமுதாயத்தை அவர் பாதுகாப்பார், நம்முடைய எல்லா விதமான தேவைகளை பூர்த்தி செய்வார், நம்முடைய எல்லா விதமான ஷரியத்துடைய சட்டங்களை பாபந்தியா இருப்பதற்கு ஆதரவு தருவார், முஸ்லிம்களுக்கு எந்த விதமான துரோகமோ குரோதமோ செய்ய மாட்டார் என்ற அடிப்படையில் ஒரு எம்பி நிற்கிறார் என்று சொன்னால், ஒரு வேட்பாளர் நிற்கிறார்னா, ஒரு 10 பேர் நிற்கிறாங்கன்னா, அதில் யார் நல்லவர் என்பார் தேர்ந்தெடுத்து இவர் நல்லவர் என்று சாட்சி சொல்வது நம்ம மீது கடமை. அதே மாதிரி இவரை நாங்கள் எங் சார்பாக பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புறோம் என்று சிபாரிசு செய்து அனுப்புவது நம்மின் மீது கடமை. இதுக்கு ஷஃபாஅத் என்று சொல்வார்கள். அல்லாஹ் சொல்றான், வலா தக்துமுஷ் ஷஹாதா, சாட்சியை நீங்கள் மறைக்காதீர்கள். ஒமை யக்துமுஹா ஃபஇன்னஹு ஆஸிமுன் கல்பு, சாட்சியை யார் மறைப்பார்களோ அது பாவம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே அன்பான சோர்பே, ஷரியத்துடைய அடிப்படையிலே இதுக்கு ஒரு அமானிதமான ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது, சாட்சியும் சொல்லப்படுகிறது, சிபாரிசு என்று சொல்லப்படுகிறது. இது ஷரியத் அடிப்படையில். இரண்டாவது நடைமுறையிலே பார்த்தால் ஓட்டை பற்றி, நம்முடைய இந்தியாவிலே சுதந்திரத்துக்கு பிறகு 80 வருஷம் ஆக போகிறது, நமக்கு தரப்பட்ட மிகப்பெரிய உரிமை ஓட்டுரிமை. இதுல ரொம்ப பலகீனமாக ஓட்டு போடாம கஃப்லத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கௌமு முஸ்லிம் சமுதாயம் மட்டும்தான். நான் தெளிவாக சொல்லுவேன் உங்களிடத்தில், எல்லா ஊர்லயும் பேனர் போட்டு வச்சிருக்கேன், எல்லாம் ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி. அதாவது என்ன, தேர்தல் கமிஷனர் தரப்பில் இருந்து போர்டு வச்சிருக்கிறாங்க, இந்த மாதிரி கை வச்சு இங்க மை வச்சு என்ன செய்திருக்கிறாங்க, எல்லாமே ஓட்டு போடுங்க 100% சொல்லி. அன்பானவர்களே, 10 வருட காலங்கள் நம்ம நிலைமை நமக்கு தெரியும். 10 வருட காலங்கள் நாம் எப்படி இருந்தோம், நம்முடைய மக்கள் எப்படி இருந்தாங்க, எத்தனை மஸ்ஜிதுகள் இடிக்கப்பட்டன, எத்தனை மதரசாக்கள் மூடப்பட்டது, பரதாக்கள் பிடுங்கப்பட்டன, ஸ்கூல்ல லாக் செய்யப்பட்டது, பல ஆயிரம் பிள்ளைகள் ஸ்கூலில் மஹ்ரூம் ஆகிவிட்டார்கள். அவனால இல்லையா? பார்லிமெண்டிலே குர்ஆனுடைய சட்டங்களை கேலி கூத்தாக ஆக்கப்பட்டது.
தலாக்குடி சட்டத்தை அல்லாஹ்வினால் இறக்கப்பட்ட சட்டத்தை எடுத்தார்கள். அவங்களால் எடுக்க முடியாது, மாற்றமாக திரித்தார்கள். தகி உஸ்மானி சாப் எழுதுறாங்க, மற்ற முஸ்லிம் பர்சனல் லா போர்டுடைய மீடியாவில் எழுதி இருக்கிறாங்க. அதாவது மக்களாட்சி, மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை போய் வேற்றுமையில ஒற்றுமை என்று இருந்த, வேற்றுமைனா பல பல மதத்த மக்கள் நம்ம நாட்டில் இருக்கிறார்கள், பல மத மக்கள் நாட்டில் இருக்கிறார்கள். சுதந்திர வாங்கல காலத்தில் இருந்தே ஒற்றுமையாக இருந்த இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், முஸ்லிம்கள், சீக்கியர்கள், ஜைனர்கள் ஒற்றுமையாக சகோதர சகோதரிமாரை வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை மதம் என்ற போர்வையிலே, மஸ்ஜிதுகள் என்ற பெயரிலே, சர்ச்சுகள் என்ற பெயரிலே, கோயில்கள் என்ற பெயரிலே மதவாதத்தை பரப்பி மக்களுக்கு மத்தியிலே வேற்றுமைகளை ஏற்படுத்தி உள்ளத்த விஷ கருத்துக்களை இந்த 10 ஆண்டுகளிலே புகுத்தி கொண்டிருந்தார்கள். முஸ்லிம் சமுதாயத்துக்கு மத்தியில் பிரிவினையை ஏற்படுத்தினார்கள். தாடி வைத்த ஒரு முசல்மான் தன்னந்தனியா செல்ல முடிவதற்கு கஷ்டம், அவனால் செல்ல முடியாது. இப்படி பலவிதமான ஆபத்து இருக்கக்கூடியது ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து. அரசியல் சாசன சட்டம் என்பது நம்ம நாட்டுக்கு அல்லாஹ் தந்த ஒரு நிஅமத். அது அரசியல் சாசன சட்டத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? அவர்கள் அவருடைய மதத்தின்படி வாழலாம். குற்றவியல் சட்டத்திலே நம்ம நாடு சட்டம் என்ன சொல்கிறது அதை பின்பற்றுவோம். வணக்க இபாதத்துடைய விஷயத்திலே, குடும்ப வாழ்க்கை விஷயத்திலே அந்தந்த மதத்தை சேர்ந்தவர்கள் எப்படி அப்படி வாழலாம் என்று எழுதப்பட்டிருக்க, எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் என்பதா கொண்டு பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கு பலவிதமான முயற்சிகள் நடக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. எனவே நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் கல்யாண வீட்டத்திற்கு குடும்பத்தோடு போறோமா இல்லையா? அட சொல்லுங்களேன், போறோம். சீக்கிரமா போய் உட்காந்துக்கிறோம். நாளைக்கு நிக்கானா நலங்குக்கு போயிடுறோம். நம்ம நலங்கன்னா உருதுல என்ன சொல்லுவாங்க, ஹல்தி நைட்டே போயிடுறோம். ரம்ஜானுடைய ஷாப்பிங், துணி வாங்கறதுக்காக வேண்டி மனைவி கூட்டிட்டு போறோம். ஈது முடிஞ்ச உடனே டூருக்காக வேண்டி குடும்பத்தோடு போறோமா இல்லையாங்க? ஆனா ஓட்டு போட நம்ம பொம்பளை கூட்டுவாயா அப்படின்னா நை கோஷா பரதாமே. தகீசா எழுதுறாங்க, பரதாவை அணிந்து கொண்டு பெண்கள் ஓட்டு போடுவது ஃபர்ஸ்னு எழுதுறாங்க. கண்டிப்பாக ஓட்டு போட்டே தீர வேண்டும். நம்ம வீட்டில் ஒரு 5 பேர் இருக்கிறாங்க, 2 ஆண்கள் 3 பெண்கள், 18 வயசு முடிந்தவர் இருக்கிறாங்கன்னா அந்த 5 பேரும் போய் ஓட்டு போடணும். மேல் விஷாரத்துடைய மக்களுக்கு நான் அன்பாக கேட்டுக்கொள்வேன், நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய 18 வயசு பூர்த்தியாகிவிட்ட ஆண்கள் பெண்கள் காலையில் 7 மணிக்கே நாம் போயிடணும். எங்க போலிங் செய்யப்படும், எங்க ஓட்டு போடப்படுகிறதோ அங்க போய் கியூல நிக்கணும். கடுமையான வெயில் எடுத்தா கூட நில்லுங்கள், கையில தண்ணி பாட்டில் எடுத்துக் கொள்ளுங்கள். ஈமானுக்கே ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை வரக்கூடிய ஆண்டுகளிலே ஏற்படுகிறது. இந்த மாதிரி ராகத்தால மஸ்ஜிதில் பயான் செய்ய முடியாது, பேச முடியாது, குர்ஆன் படிக்க முடியாது. ஃபியூச்சர் எப்படி இருக்கு நமக்கு தெரியாது. அதனால நம்முடைய பெண்களை கண்டிப்பா நீங்கள் கூப்பிட்டுட்டு வரணும். பாய் போலாமா இன்ஷா அல்லாஹ்? நம்ம பெண்கள், பெண் பிள்ளைகளை இதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்ல வந்துச்சு, மெஹந்திலாம் வைக்காதீங்க, அங்க மை வைக்கணும் மனுஷெல்லாம் இல்லையா? அந்த மெஹந்தி கீந்தி இந்த விரல இருந்துச்சுனாக்கா கொஞ்சம் இது போட்டு தேய்ச்சிடுங்க, பெண்களுக்கு சொல்லிடுங்க. ஆனால் நம்ம ஊர்ல 40,000 ஓட்டு அல்லது 50,000 ஓட்டு இருக்குது. எத்தனாயிரம் ஓட்டு இருக்குன்னு தெரியல, இருக்குதுன்னா அத்தனை ஓட்டும் போலிங்க அவனை இன்ஷா அல்லாஹ். அதுக்கான முயற்சிக்கு இங்க வந்திருக்கக்கூடிய மக்கள் உங்களுடைய நண்பர்களிடத்தில் மெசேஜை கொடுத்து நம்ம வீட்டு பெண்களை நாம அழைச்சிட்டு போய் காலையிலே போயிட்டு வந்தோம். ஜும்மாவுக்கு முன்னாடி போயிட்டு வரலாம், இல்ல ஜும்மாவுக்கு முன்னாடி போல அப்படின்னு சொன்னா ஜும்மாவுக்கு பின்னாடி கூட போலாம். ஆனா 100% நாமும் நம்முடைய பெண்களும் எங்க இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகள் உடனடியாக 19ஆம் தேதி 18க்கு நைட்டே வந்துடணும், போலிங் ஆகணும் இன்ஷா அல்லாஹ். இந்தியாவில் இருக்கக்கூடிய 100க்கு 100 முஸ்லிம்கள் ஓட்டு போட்டுட்டாலே அல்லாஹ் தக்தீரை மாற்றி விடுவான். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? ஒன்று. இரண்டாவது, அன்னைக்கு இரவு
18வது இரவு 2 ரக்காத் அல்லாஹ்விடத்தில் நஃபில் தொழுது ஸலாத்துல் ஹாஜத் தொழுது அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும். எல்லாம் எங்களுக்கு சாதகமான ஆட்சியாளரை கூடிய அல்லாஹ், ஷரியத்தை பாதுகாக்கக்கூடிய, முஸ்லிம் சமுதாயத்துடைய கல்ச்சரை பாதுகாக்கக்கூடிய, எங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய ஆட்சியாளரை எங்களுக்கு குடு என்பதாக அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்ய வேண்டும். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? துஆ இரவிலே பகலிலே. இந்த ஓட்டு எப்படி பத்ர்ல இரவிலே நபி துஆ, பகலிலே போர் செய்தார்களோ, இந்த 2 அமல் நபி செய்தமாறு நாம் செய்வோமையானால் அல்லாஹ் பத்ர்ல கொடுத்த வெற்றி நமக்கு அல்லாஹ் தருவான். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? முழு இந்தியாவிலே இதேதான், எல்லா இடங்களிலையும் பயான் பேசப்படுகிறது. ஏன்னா அன்னைக்கு நான் பயான் பண்ண மாட்டேன், முக்தசரா தான் பண்ணுவேன். எனக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை முக்தசரான பயான். அதனால 1:30 மணிக்கும் 1:15 மணிக்கும் 1 மணிக்கே குத்பா ஓதிடுவேன். நான் அடுத்த வாரம் எல்லாம் 1 மணிக்கெல்லாம் நின்றுவேன் குத்பா. அசானுக்கு மக்கள் இங்க இருக்கணும். சுருக்கமான 10 நிமிஷம் பேசுவேன். 1 மணிக்கு குத்பா மெசேஜ் கொடுத்துறேன். நான் லம்ப பயான்லாம் இருக்காது, வெறும் 10 நிமிஷம் பேசிட்டு 1 மணிக்கு குத்பா. அடுத்த வாரம் நீங்க 1:15க்கு 1:30க்கு வந்தீங்க, எல்லாம் தொழுகை போயிடும். ஏன் முக்தசரா வச்சிருக்கிறேன்? அந்த நேரத்தை நாம் ஓட்டிங்களுக்கு அனுப்பணும், நம்ம சமுதாய மக்களை அனுப்பணும். அவங்க அந்த யாரெல்லாம் முடியலையோ அவங்களுக்காக வேண்டி ஏற்பாடு செய்து நீங்க அனுப்புங்க. ஓட்டிங்காக வேண்டி கூப்பிட்டு போங்க. வயசானவர் இருந்தால் வண்டியில கூட்டு போய் ஓட்டு போட வைங்க. அன்பானவர்களே, அடுத்து வரக்கூடிய ஆண்டுகளிலே நமக்கு பாதகமான ஆட்சியாளர் வந்துட்டா இந்த ஓட்டு உரிமை முதலாக நம்முடைய ஓட்டுரிமை பறிக்கப்படும். 3ஆம் தர மக்களாக நாம் ஆக்கப்படுவோம். குலாம்களாக நம்மை ஆக்குவார்கள். சாதாரண சூழ்ச்சிகள் அல்ல. இருந்தால் நாம் பயப்பட தேவையில்லை. நம்மை நசுக்க வந்தவனால் மாண்டு போய் விட்டான், அழிந்து போய் விட்டான். தாரீக குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்றான், ஃபிரௌன் மூசாவே க்ளோஸ் பண்றேன்னா இப்ப க்ளோஸ் ஆகி உட்கார்ந்துருக்கிறான். இருக்கா இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு துஆ செய்றோம், அவர் மாதிரி எங்க அக்லாக் கூடிய அல்லாஹ். ஃபிரௌனுக்கு பதுவா செய்றோம், அவன் டெட் பாடி எகிப்துடைய மியூசியத்தில் இருக்கிறது. எனவே சகோதர பெரியார்களே, இந்த நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த உரிமையை, ஓட்டுரிமை சரியான முறையில் பயன்படுத்தி 100% நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் 18 வயசு பூர்த்தி ஆனவர்கள் அல்லாஹ்விடத்தில் 2 ரக்காத் தொழுது விட்டு அல்லாஹ்வுக்கு பயந்து நாம் போய் நமக்கு சாதகமான ஆட்சியாளருக்காக வேண்டி ஓட்டு போடுவோம். ஏனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய துஆ, நம்முடைய தொழுகை, நம்முடைய ஓட்டின் மூலமாக மிகப்பெரிய மாற்றத்தை அல்லாஹ் கொண்டு வருவான் இன்ஷா அல்லாஹ். செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் கபூல் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.